மதுரையில இருந்து நம்ம அன்பு அழைப்புக்காக வந்திருக்காருங்க விநாயகமூர்த்தி ஐயா. அவங்க சரிங்க முதல் முறையாக வந்திருக்காங்க. இதில் இருந்து என்னைக்கு எங்கே கருத்தரங்கு நடத்தினாலும் வந்துடுறேங்க ஐயா, எனக்கு முன்னாடியே சொல்லிடுங்க, கண்டிப்பாக வந்துடுறேன்னு இருக்காங்க. அவங்க ஒரு ஹெட் மாஸ்டர், அதனால அவங்களுக்கு சிறப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நான் கண்டிப்பாக வாங்க ஐயா, ஏன்னா படித்தவங்களோட பீச்சு வந்து நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் சரி நான் இது வரைக்கும் கேட்டதில்லை ஐயா பீச்சை, இந்த மேடையில் அவங்களுடைய பீச்சை பதிவு பண்ணுங்கிறத அவங்கள வருகை என வரவேற்கிறேன். ஐயா அவர்களை பாராட்டி இந்த பொன்னாடையை உங்கள் அனைவருக்கும் சார்பாக ஒத்துக்கிறேன். இந்த மேடையை சிறப்பிக்க வைக்க இரு தலைவர்கள் வரணும், சரிங்களா? ஐயா வாங்க. அகஸ்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளையின் சார்பாக மிக சிறப்பன்போடு மிக சிரமத்தோடு தொடர்ந்து 24வது கருத்தரங்கை நடத்துவது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. வெற்றி வாகை சூடி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அகஸ்தியர் ஜோதிட வித்யாலயாவினுடைய நிறுவனர், நல்ல மனிதர், இனிய பண்பாளர், சிறந்த ஜோதிட சக்கரவர்த்தி என்று எங்களால் அன்போடு அழைக்கக்கூடிய மரியாதைக்குரிய டி ரவீஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்களை வணங்கி, மாபெரும் ஜோதிட மாநாட்டில் எனக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கிய ஐயா அவங்களுக்கும், பெரும் திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உள்ளுக்குள்ள வரும்போதே அனல் பறக்கக்கூடிய ஒரு வாதம் நடந்து கொண்டு இருந்தது. மரியாதைக்குரிய ஐயா சேலம் விஜயன் ஐயா அவர்கள் பேசும்போது வெங்கல குரலை வைத்து பேசிக் கொண்டிருந்தார். மரணத்தை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். கீழே இருந்து ஒரு ஐயா அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். மரணத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னவர் ஒரு சோசியர் தான். மரணத்தெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு கீழே இருந்து சொன்னவர் ஒரு ஜோதிடர் தான். என்னுடைய சொந்த கருத்தை சொல்றேன். மரணத்தை கேட்காமல் நாம் சொல்லக்கூடாது, கேட்டால் சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன். ஒரு 2 அனுபவத்தை மட்டும் சொல்லிட்டு நான் தலைப்புக்குள்ள போயிடுறேன். தேனி மாவட்டத்தில் எம்பிபிஎஸ் படித்த ஒரு பெண் இரவு 10:30 மணிக்கு 2 பேர் டூ வீலரில் வரும்போது 2 லேடிஸ் வரும்போது அந்த பேரிக்காடு தடுக்கி விட்டு அப்படியே விழுந்துட்டாங்க. இங்கிருந்து மதுரையில் ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. பெற்றோர்களுக்கு இப்ப என்ன சிந்தனை வரும்? அந்த பிள்ளை பிழைக்குமா பிழைக்காதா? 40 லட்சம் ரூபா ஆகும்ட்டான் டாக்டர். இப்ப எனக்கு சாப்பிடாத வாயில எடுத்து வைக்கிறேன், போன் வருது. அழுகும் போதே ஐயா சொன்ன மாதிரி நிமித்தம் அழுகும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன் இது ஒரு ஆபத்தான கேஸ்ன்னு. என்னன்னு கேட்டேன். ஐயா எங்க பிள்ளைக்கு இந்த மாதிரி நடந்து போச்சுன்னாங்க. 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ண தயாரா இருக்காங்க. பொழைக்குமா பொழைக்காதா? அதான உள் நோக்காதானே. இப்போ ஒரு ஜோசியருடைய வாக்கு 40 லட்சத்துக்கு சமம். இவர் உன் பிள்ளை பொழைக்குமியா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருவேன். ஜோசியர் வாக்கு பொய்யா போச்சு, 40 லட்சம் ரூபாய் இவருக்கு போயிடும். இப்ப ஒரு சொல்லுக்கு எவ்வளவு பவர் இருக்கு. இப்படி நேரத்தில் கட்டாயம் நாம் அவங்களுக்கு மரணத்தை சொல்ல வேண்டும். கணிச்சு நான் சொல்லிட்டேன். நான் ரெக்கமெண்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு போன் பண்றேன், பண்ணிட்டு இவங்களுக்கு கணிச்சு சொல்லிட்டு வைக்கிறேன். அடுத்த போன் அந்த டாக்டர், சார் நீங்க ரொம்ப தெரிஞ்சவர்னால சொல்றேன் சார், கேஸ் நைட்டுக்குள்ள முடிஞ்சிடும் சார்ட்டார். நான் கணிச்சது அதுதான். ஏங்க ஒருத்தர் மரணத்தை துல்லியமா கணக்கு தெரிஞ்சா அவனுக்கு 2 கோடி ரூபாய் கிடைக்கும் சார். 2 கோடி கிடைக்கும். ஏன் அனுபவத்தை நான் சொல்றேன். ஒரு ஆசிரியர்
4ஆம் இடத்தின் அதிபதியும் 8ஆம் இடத்தின் அதிபதியும் சேர்ந்து 12ல் உட்கார்ந்துருக்கு. திசா புத்தி நடைமுறைக்கு வரப்போகுது. உங்களுக்கு வாகன விபத்தில் மரணம் நிகழும் அப்படின்னு சொல்லி மூல நூலில் இருக்கக்கூடிய பாட்டை எடுத்து காட்டுறேன். அவரும் என்னோட ஜோசியம் படித்தவர், என்னோட ஜோசியமானவர். அவர் உடனே அவர் சொல்றாரு, புது வண்டி வாங்கிக்கிறவா அப்படின்னாரு. நைட்டு 10:45 சொல்லும் போது போன்ல, ஏன் புது வண்டியில போய் தான் சாகணும்னு நேர்த்திக்கடன் பண்ணிருக்கியான்னு கேட்டேன். ஏயா நீ ஆக்சிடென்ட்ல சாக போறேன்னு சொல்றேன்னு. மறுநாள் காலையில் வந்துட்டார் என்னை தேடி. 2 பேர் சேர்ந்து முடிவெடுத்து ஜோதிடத்தை சொல்லத்தான் முடியும், வெல்ல முடியாது என்பது அவருக்கும் தெரியும். என்ன பண்றதுன்னு கேட்டார். இதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் போட்டிருக்கியான்னு கேட்டேன். போட்டிருக்கேன்னாரு. எவ்வளவு போட்டிருக்கேன்? 25 லட்சம் போட்டிருக்கேன்னா. மேக்சிமம் உன்னுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு போடுன்ட்டேன். அதாவது இன்சூரன்ஸை பொறுத்தவரை நமக்கு ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்கோ அதுதான் லிமிட்டு. அவருக்கு ஆண்டுக்கு 15 லட்சம் ரூபாய் வருமானம், சம்பளம், அரசு பணியில் இருக்கார். நான் எடுத்து காட்டுனேன். என்னுடைய குருநாதர் சொல்ல மறுத்துட்டார். எனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர் என்னை நம்பாம அங்க போறாரு. அவர் சொல்ல மறுத்துட்டார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, யார் சொன்னது தப்பு போட்டார். என்னை நம்பி போட்டார். அதே மாதிரி விபத்தில் இறந்தார். குடும்பத்துக்கு இன்னைக்கு 2 கோடி கிடைச்சிருக்குன்னா ஜோசியம் கொடுத்தது. விதியை மதியால் வெல்வது என்பது இதுதான். இறப்பை நிறுத்துவதற்கு இறைவனை தவிர யாராலும் முடியாது. ஆனால் அந்த விதியை மதியால் வென்று 2 கோடி ரூபாய் இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு கிடைச்சிருக்குன்னா ஜோசியத்தினுடைய கொடுத்ததுங்க. அனாதையா செத்து போயிடணும். நான் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கேன். போகும்போது என்னோட செருப்பு அந்து போச்சுன்னா, என் பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு, ஃப்ரெண்டு வீடு. ஐயா அந்த செருப்பு 2500 ரூபா கம்பெனி செருப்பு, கொஞ்சம் வெளியில போட்டு போறேன்னா நண்பை வைவேன். 2500 ரூபாங்கிற உள்ள தூக்கி போடுறா, உள்ள போட்டு போடா அப்படின்னு. அதே கோயிலுக்கு நானும் என்னுடைய மனைவியும் போறோம். போகும்போது ஏதோ ஒன்று எனக்கு ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, என் வீட்டுக்காரமா கொஞ்சம் இந்த பாடியை கொஞ்சம் நேரம் வச்சிருங்க, வெளியில வச்சிருங்கன்னு சொல்லுது. ஒரு கற்பனை தானே. எடுமை எடுமை சார். செருப்புக்கு இருக்கிற மரியாதை மனுஷனுக்கு கிடையாது சார். செருப்புக்கு இருக்கிற மரியாதை மனுஷனுக்கு செத்து போனா கிடையாது. அப்ப என்னை பொறுத்தளவு ஆயில் பழத்தை கட்டாயம் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல கட்டாயம் நாம் தெரிவித்து அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் எடுத்து கொண்டுள்ள தலைப்பு 7ஆம் பாவகம். ஐயா என்னுடைய தொலைபேசியில் கூறும்போது, ஐயா நான் சந்திரனை பற்றி சிறப்புகளை பேசுகிறேன் என்று சொல்லி வைத்தேன். வைத்த பிறகு கொஞ்ச நேரம் யோசித்துக்கிட்டே இருந்தேன். சமீபத்தில் எனக்குள்ளேயே உறுத்தலா இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, 100 ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னா 85 ஜாதகத்துக்கு 7ஆம் இடம் பிரச்சனையா இருக்கு. குடும்ப வாழ்க்கைன்ற ஒரு அமைப்பே ஒரு 25 வருஷம் கழிச்சு இருக்காதோ அப்படின்னு இருக்கு. ஒரு நாளைக்கு இந்தியாவில் ஹைகோர்ட்ல இந்தியா முழுவதும் டைவர்ஸ்க்கு அப்பியர் பண்ணக்கூடிய ஒரு நாளுடைய எண்ணிக்கை 6000 பேர் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. இது புள்ளி விவரம். அப்ப இந்தியா அளவில் மாசத்துக்கு 1,80,000 கேஸ் கோர்ட்டுக்கு வருது. இது போக கிராமத்தில் பெரியவங்களை வச்சு பேசி தீர்த்துக்கிறது எத்தனை கோர்ட்டுக்கு வராதது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தால் 7ஆம் இடம் பண்ணக்கூடிய பிரச்சனை தான். அதனால இந்த 7ஆம் இடத்தை பத்தி மூல நூல்கள் எல்லாம் என்ன சொல்லுது என்பதை பற்றி இந்த மாபெரும் அவையிலே பதிவு செய்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். 7ஆம் இடத்தினுடைய அதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தால் திருமணம் இல்லை. 7க்குரியவன் 5இல் இருந்தால் திருமணம் இல்லை. அப்படியே திருமணம் நடந்தால் குழந்தை பேறு இல்லை. ஜோதிட களஞ்சியம் என்ற நூலிலே உள்ள செய்தியை இங்கே பதிவிட்டிருக்கிறேன். 5க்குரியவன் தீய கிரகமாக வந்து 3ஆம் இடத்தில் அமர்ந்தால் குழந்தை பேறு கிடையாது. பார்த்த அடுத்த நொடியில் சொல்லலாம் குழந்தை கிடையாதுன்னு. 5க்குரியவே தீய கிரகமாக வந்து சுக்கிரனோ குருவாக வந்தா குழந்தை உண்டு. தீய கிரகமாக வந்து 3ல் இருந்தால் அவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது.
7ஆம் அதிபதியோடு ராகு அல்லது கேது சேர்ந்தாலே கலப்பு திருமணம், காதல் திருமணம், சாதி விட்டு சாதியில் தான் அவன் திருமணம் செய்வான். இதெல்லாம் பார்க்கிற ஜாதகம் எல்லாத்திலையுமே இது கரெக்டா வருது. மூல நூலிலே ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஜோதிடத்திலே மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு நூலில் இருக்கக்கூடிய செய்தி பெரும்பாலும் இன்னொரு நூலில் இருப்பதில்லை. முதலை கடித்து யார் சாவான்னு ஒரு விதி இருக்கு. இது ஒட்டுமொத்த ஜோதிட புத்தகத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. மங்களீஸ்வரியம் என்ற நூலிலே மட்டும்தான் இது இருக்கு. முதலை கடித்து யார் சாவா? உபய லக்கணமாக வர வேண்டும். உபய லக்கணம்னா உங்களுக்கு தெரியும். மீனம், மிதுனம், கன்னி, தனுசு. மீன லக்கணமாக வந்து 4ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து திசா புத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் தண்ணீரே இல்லாட்டியும் முதல்ல வந்து கடிக்கும். தண்ணியே இல்லாட்டி தேவையில்லை. இவன் தண்ணிக்கிட்ட போகணும்னு அவசியமே இல்லை. ஏன் யூடியூப்ல பாருங்க, நிலப்பரப்புல வந்து ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்து புகுந்து ஒருத்தர் கடிச்சிட்டு போயிருக்கு. இந்த செய்தி வேற எந்த நூல்ல இல்லைங்க. முதல்ல யாரங்க கடிக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு டேம்ல ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற பையனை கடிச்சு ஸ்பாட் அவுட். நமக்கு தெரியல, எல்லா விதியும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப 7ஆம் இடத்தில் செவ்வாய், சனி, ராகு சம்பந்தமாய் இந்த 3ல ஏதாவது ஒரு கிரகம் வந்து 7ஆம் இடத்துல செவ்வாய் வந்து அல்லது சனி வந்து அல்லது ராகு வந்து சூரியனுடைய சாரத்தை வாங்கியிருந்தால் கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிவார்கள். மாற்றமே கிடையாது. 7க்குரியவனும் 5க்குரியவனும் பரிவர்த்தனை ஆகியிருந்தால் திருமண யோகம் இல்லை. என்னுடைய குருநாதர் வகுப்புல பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு விஷயத்தை சொன்னார். மாணவர்களே, அமெரிக்காவில இருந்து எனக்கு ஒரு போன் வந்துச்சு. ஒருத்தன் எனக்கு திருமணத்தை பண்ணி வை, உனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கிறேன் அப்படின்னு சீரியஸான போன். நான் சொன்னேன், ஏன் அப்படி கிளாஸ் நடத்தி 15 பேத்துக்கு தொண்டை தண்ணி போட்டு கத்துறையில ஒரே ஜாதகத்தில் கல்யாணத்தை பண்ணிவிட்டு 1 கோடி ரூபாய் வாங்கி லைஃப்ல செட்டில் ஆயிடலாமே, உங்களால முடியுதான்னு பாருங்க, இல்லாட்டி அந்த ஜாதகத்தையும் போன் நம்பர் எனக்கு கொடுங்கன்னு கேட்டேன். இது நடந்த விஷயம். அவர் சொன்னாரு, ஓ நீ பண்ணி வச்சிருவியா அப்படின்னாரு. நடந்த விஷயம்ங்க, கற்பனைக்கு சொல்லல. இல்லைங்க, 1 கோடி ரூபானா நான் சும்மா இருப்பேனா? நான் பண்ணி வைக்கிறேன் பின்னே. அப்படியா, இந்தா பிறந்த தேதி டைம் இடம் வச்சுக்க, பார்த்து சொல்லுன்னார். வகுப்பு முடிஞ்சு வெளியில உட்காந்து போகல. நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆராய்ச்சி பண்ணிட்டு திருப்பி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஏன்பா 1 கோடி ரூபாய் வேணாமா, நம்பர் கேட்காம போறேன்னாரு. இல்ல இல்ல வேணாம் அப்படின்னேன். என்ன கண்டுபிடிச்ச, என்ன ரூல் கண்டுபிடிச்சேன்னு கேட்டார். இல்லைங்க சன்னியாசி யோகம்யா, அவ்வளவுதான். 10ஆம் இடத்தின் அதிபதி 4 கிரகத்தோடு சேர்ந்தா சன்னியாசி யோகம். 10ஆம் இடத்துல 4 கிரகமோ 5 கிரகமோ இருந்தா அவன் சன்னியாசி யோகம். சன்னியாசி யோகம் என்பது 2 வகை உண்டு. ஒன்று திருமணமே செய்யாமல் சன்னியாசியாக ஆவது, இன்னொன்று திருமணம் நடந்து இடையிலேயே போறது. அந்த 4 கிரகம் இருக்கு அப்படின்னா 4 கிரகத்துல எந்த கிரக திசை வருதோ அப்ப சன்னியாசி ஆயிடுறான். இப்ப குரு இருக்கார், உதாரணத்துக்கு 4 கிரகத்தோட சேர்ந்து குரு இருக்கார். செவ்வாய் திசையில அவனுக்கு கல்யாணம் ஆகுது. செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை முடிஞ்சு எப்ப குரு திசை ஆரம்பிக்குதோ வச்சாம்பாரு குண்டு குரு அப்படின்னு டப்புன்னு குடும்பத்தை விட்டு காக்கி இதை தூக்கி என்னது காவி சட்டையை தூக்கி போட்டு சாமியார போயிடுறான். ஜாதகத்தை பார்த்தாலே இந்த பிள்ளையும் இந்த பையனும் எத்தனை வருஷம், எத்தனை மாசம், எத்தனை நாட்கள் சேர்ந்து கணவன் மனைவியாக வாழுவார்கள் என்பதை ஜோசியம் சொல்லிடுறான். அதுதான் ஜோசியம்.
ஏன் கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்ல ஓடி போனவன் எத்தனை பேர் இருக்கா? ஏன் வீட்டை சுத்தி எத்தனை பேர் இருக்கா? ஏன் புணர்ப்பு தோஷம். புணர்ப்பு தோஷம்னு ஒரு தோஷம் இருக்கு. அதெல்லாம் இருந்துச்சுன்னா திருமணத்தை டிசைனா கெடுக்கும். ஒன்று பண்றதுக்கு முன்னாடி கெடுக்கும், எல்லாத்தையும் பண்ண விட்டுரும். கல்யாணத்தை இது மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க விட்டுரும், பத்திரிக்கை கொடுக்க விட்டுரும், ஊரெல்லாம் கல்யாணத்தை கொடுத்துருவோம். முதல் நாள் நைட்டு படிப்படும். அதுதான் புணர்ப்பு தோஷம். சமீபத்தில் 4 விஷயம் நடந்துருச்சு. 4 விஷயம். இன்னொரு விஷயம், மண்டபத்துக்கு மட்டும் 15 லட்சம் செலவு பண்ணிருக்காங்க. 15 லட்சம் செலவு பண்ணி மாப்பிள்ளைக்கு தாலி, பொண்ணுக்கு தாலி கட்ட போறப்ப மாப்பிள்ளைக்கு பிக்ஸ் வந்துருச்சு. பட்டாக்குன்னு பொண்ணு எந்திரிச்சு மாலையெல்லாம் கழட்டி தூக்கி போட்டு ஓடியா போச்சு. நடந்துச்சு மதுரையில. நான் அப்பதான் வர்றேன், ஒரு கும்பல் வருது, பொங்க பொங்க பொங்குன்றான். என்னடா நான் இப்பதான் போறேன், நீ சாப்பிட்டுட்டு வரையாடான்னு கேட்டேன். கல்யாணம் நின்றுச்சியா, போயா அப்படின்ட்டான். என்ன கேட்ட, புணர்ப்பு தோஷம். அந்த தோஷம் மட்டும் இருந்தான்னு ஆகாது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மூல நூல்களிலே ஜாதக பொருத்தத்துக்கு மொத்தம் 30 பொருத்தங்கள் சொல்லி இருக்கிறார்கள். 30 பொருத்தம் இருக்கு. இந்த உலகம் பரபரப்பான உலகம். அதனால இடையில் வந்தவர்கள் 30 நீ பார்க்க வேண்டாம்ப்பா, அதுல முக்கியமான பொருத்தம் 11 பொருத்தத்தை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னாங்க. நல்லா கவனிக்கணும். 30ல 11 மஸ்ட்னாங்க. நம்மால் என்ன பண்ணிட்டேன், போக 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 30ல 5 இருந்தாலே ஓகே. அப்புறம் ஏன் கோர்ட்ல கூட்ட வழியாது? குடும்ப நீதிமன்றத்தில் நீதிபதியே உள்ள போக முடியல, அவ்வளவு பேர் நிக்கிறேன் வெளியில. மூல நூல் இருக்குங்க. இது நானா கற்பனையில சொல்லல. 30 பொருத்தம் என்னென்ன பொருத்தம்ன்றத பட்டியல் போட்டிருக்கான். வர்ஷாதி நூல்னு ஒரு நூல் இருக்கு, பாருங்க. அப்ப ஏன் இந்த 30 பொருத்தத்தை நம்ம பார்க்க தவறினோம்? 5 பொருத்தம் இருந்தா உத்தமம். உத்தமமா போன வாரம் ஒருத்தர் 3.25 பொருத்தம் தான் இருந்துச்சுங்க, அவனே நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கான். நீங்க வாழுங்க, 5 இருக்குல்ல போதும், 6 மாசம் தான் வாழும், அவ்வளவே. அப்ப ஜோதிடர்கள் இன்னொரு கருத்து என்ன தெரியுமா? உண்மையான கருத்து என்ன தெரியுமா? திருமண பொருத்தத்தை உலகத்தில் எந்த ஒரு ஜோதிடராலும் சரியாக கணிக்க முடியாது. கணிக்க முடியவே முடியாது. இளம் அமங்கல யோகம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நீங்க காப்பாற்ற முடியுமா? கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய ஜோசியருங்க, பெரிய ஜோசியர். தன்னுடைய பிள்ளைக்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கு 7ல. உங்களுக்கு தெரியும், சூரியன் செவ்வாயும் சேர்ந்து எவ்விடத்தில் இருந்தாலும் இளம் அமங்கலை யோகம். அது யோகம் கிடையாது, தோஷம். எல்லாத்தையுமே நம்மளால யோகம் தான் சொன்னான். மரணத்தை கூட யோகம்ட்டான், மரண யோகம் வந்துரும்ட்டான். வெளிநாட்டுக்கு போறதுலாம் தோஷம்ங்க. தூர பரதேசமாக போக வேண்டாம் மூல நூல்ல, அதெல்லாம் தோஷம். ஆனா இன்னைக்கு யாராவது பார்த்தோம்னா, உங்க பிள்ளை எங்க இருக்குன்னா, என் பையன் மூத்தவன் அமெரிக்கால இருக்கேன், 2வது பையன் அவன் சிங்கப்பூர்ல இருக்கான், அவன் 3வது ஒரு பையன் தானே அவன் ரஷ்யால இருக்கான்ப்பா. ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? அனாத ஆசிரமத்தில் இருக்கின்றார். 3 பேர்த்தையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி போட்டு இவர் அனாத ஆசிரமத்தில் உட்கார்ந்திருக்கார். ஏப்பா, எது யோகம்? யோகம் என்றால் என்ன? கிரக சேர்க்கை அல்லது கிரக பார்வை இருந்தா யோகம். இணைவு, கன்ஜக்ஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த கன்ஜக்ஷன் தான் நம்ம யோகம் அப்படின்றோம். அப்ப இதுதான் இன்னைக்கு பிரச்சனைக்கு காரணமா இருக்கிறது. ஜாதக பொருத்தம் என்பது அது என்ன ஆச்சு? கோயம்புத்தூர்ல அவர் மகளுக்கு இருக்குன்னு அவர் என்ன பண்ணாரு, நாளிகை நொடிய கூட கணக்கு பண்ணி தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைத்தார். மாப்பிள்ள ஒரு பிசினஸ் விஷயம் மதுரைக்கு வந்துட்டு ரிட்டர்ன் கோயம்புத்தூர் போகும்போது இருசக்கர இது கார்ல ஸ்பாட் அவுட். அப்ப ஜோதிடத்தை பொருத்தத்தை ஒரு அளவுக்குத்தான் பார்க்க முடியும். நாம் சொல்லணும். இன்னைக்கு லேட்டஸ்டா என்ன பண்றாங்கன்னா, ஜாதகம் பார்க்கறதுக்கு பொருத்தம் பார்க்கறதுக்கு நிறைய விஞ்ஞானிகள் மிச்சப்படுத்தணும்ன்றதுக்காக ஆப்புலயே பார்த்துக்கிறான். அந்த ஆப்பு அவனுக்கு ஆப்பு வைக்கும், ஆப்புல ஆப்பு வைக்குது.
இதுதான் உண்மை. அவன் நமக்கு சொல்றான் போன் பண்ணி, எங்களுக்கு தெரியாதா 7 பொருத்தம் இருக்கு தெரியும்ல அப்படின்னா. சரி மாப்பிள்ள, உனக்கு பொருத்தம் சொல்லியிருப்பாங்கடி, அந்த 7க்கு என்னென்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. ஏங்க 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் 1 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்றியே, ஒரு ஜோசியருக்கு ஒரு 1000 ரூபாய் தச்சனை காணிக்க கொடுத்து பார்த்தா உன் பிள்ளைய காப்பாத்தலாமே. இம்பிட்டு செலவு பண்ணி என்ன பண்ண? ஜோசியர் டைவர்சன் அப்படின்னு சொல்லி போர்டு வைக்கக்கூடியது இறைவனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியது ஜோதிடர்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் தான் ஜோதிடர்கள். ஒருத்தருடைய ஊழ் வினையை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ஒரு ஜோதிடனுக்கு தான் வரும். எல்லாரும் உலகத்தில் ஜோதிடனாக முடியாது. ஜோதிடன் ஆவதற்கு என்று சில விதிகள் உண்டு. என்ன பேசுற கூப்பிடுறதுக்கு முன்னாடியே ஐயா என்ன பண்ணாரு, இவன் உண்மையிலே ஜோசியக்காரன் தானா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு என்னுடைய பிறந்த தேதியை கொடுங்க, பிறந்த நேரத்தை கொடுங்க, பிறந்த ஊரை கொடுங்கன்னு கேட்டேன். இல்ல அது எதுக்குன்னா பார்ப்பாங்க, பார்க்கணும். ஏன்னா ஜோசியத்துக்கு அவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, 2ஆம் இடம் வலுத்து இருக்கா, வாக்குநாதனை நல்லோர் காண கூட நோக்க வாக்குத்தான் அவருக்கு செல்வம், வளருமே வாக்கால் செல்வம். இவன் நல்லா பேசுவானா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்க தேவையில்லை. சொல்லுவோம்ல, என் ஜாதகமே அவர் கையில் இருக்கியா, அப்புறம் என்ன என்னைய பத்தி இவன் எவ்வளவு உயரம், இவன் எவ்வளவு கருப்பா இருப்பானா சிவப்பா இருப்பானு சோசியத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாமே. அதனாலதான் கூப்பிட்டு நம்ம கட்டத்தில் 2ஆம் இடத்தின் அதிபதிய புதன் உச்சமா இருக்காரு, 7ஆம் இடத்துல கேந்திரத்திலிருந்து குரு 5ஆம் பார்வையில பார்க்கறதுனால இவன் ஒரு வேளை ஜோசியத்தை இருப்பேன் வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. வேற ஒன்றும் கிடையாது. எத்தனையோ அழைப்புகள் உலகம் முழுவதும் வரும். ஜோசியர் என்பது புத்தி, புதன். எவனுக்கு புதன் வலிமையாக இருக்கிறதோ அவன் தான் சிந்திப்பான். லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போற ஆளு கிடையாது. அப்ப இந்த 7ஆம் இடம் என்பது இன்னைக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் இருந்தால் உறுதியாக அவன் விதவை பெண்ணைத்தான் திருமணம் செய்வான் என்பது ஜாதக விதி. சூரியனுக்கு பின்னே புதன் இருந்தால் அவன் பிறந்ததிலிருந்து இறப்பதற்குள் ஒரு நாளாவது விதவையை புணர்வான் என்பது ஜாதக விதி. சூரியனுக்கு பின்னே 12ஆம் இடத்தில் புதன் இருந்தால், இதெல்லாம் இருந்துச்சுன்னா மூல நூல்ல படிச்ச அந்த வைராக்கியம் உங்களுக்கு இருந்தா அடிச்சு சொல்லுங்க, ஆடி போயிருவேன் ஆமான்னு. அதே மாதிரி ஒரு ஜோசியம் பார்க்கிறப்ப யார் ஜோசியம் அந்த ஜாதகத்துக்காரரோ அவரை மடந்த பக்கத்தில் வைக்கணும். அம்மா பெரியப்பா சித்தப்பா ஒண்ணு விட்டு அண்ணே அப்படி தும்முன்னு வந்துருப்பேன். அந்த பொண்ணு பார்க்க போறப்ப சார் மாப்பிள்ளை விடுவோம் பொண்ணு விடு சேர்ந்து வந்துருவேன். அது என்னன்னா சில விஷயம் சொல்ல முடியாது. இந்த மாப்பிள்ளை ரொம்ப மோசமானவன் அப்படின்னா அவனை விடுவானா? இதெல்லாம் நடைமுறை சிக்கல். எதா இருந்தாலும் ஒளிவு மறைவு இல்லாம சொல்லுங்கன்னா இவர் எப்படி சொல்லுவாரு? அப்படியே ஒரு ஒளிவு மறைவு இல்லாம சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, அடுத்து வரமாட்டான். வேற ஒரு ஜோசியத்தை போவேன், அவர் நீங்களுக்கு என்ன சாதகமா ஒருத்தன் சொல்றானோ ஓகே இவன் தான் நல்ல ஜோசியரு அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டு போய் 7 மாசம் கழிச்சு கோர்ட்டுக்கு போறப்பதான் இந்த ஒரிஜினல் ஜோசியரை பத்தி தெரியும் அவனுக்கு. ஆத்தாடி அவன் அன்னைக்கு சொன்னானே அது நடந்து போச்சு அப்படின்ட்டு. ஐயா சொன்ன மாதிரி மைனஸ் தாங்க சொல்லணும். யூடியூப்ல பார்க்கும்போது சிலது வேதனையா இருக்கு. எல்லாமே பிளஸா சொல்லுவாராம். எல்லாமே பிளஸா சொல்லணும்னா மைனஸ் ஏன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்? மைனஸ் தான் சொல்லணும், பிளஸ் தான் சொல்லணும். அவர் மைனஸையும் பிளஸ் சொல்லுவாராம், பிளஸையும் பிளஸ் சொல்லுவாராம். அது ஒரு ஜோசியமே கிடையாது. நம்ம அவங்களுக்கு ஒரு வழிகாட்டி. சார் உலகத்துல ஜோசியரை சாமின்றான். இறைவனுக்கு சமமாக மதிக்கக்கூடிய ஒரு ஜோதிட கலை, ஆயக்கலை, 64 கலைகளில் 4வது கலைதான் இந்த ஜோதிட கலை என்பது. அப்ப இறைவனுக்கு சமமாக நினைக்கக்கூடிய ஜோதிடர்
சாமி வாயை திறந்து பேசுவதில்லை. சாமி வடிவில் ஜோசியர் சொல்லுவான். அதுதான் அருள்வாக்கு பெற்ற ஜோதிடர் என்று பெயர். அப்ப எது வருதோ சொல்லிருங்க. அல்லது அவங்க கிட்டயே இது உள்ளதை உள்ளபடி சொல்லவா, இன்னும் ஹார்ட் ப்ராப்ளம் இன்னும் இருக்கா, இதை தாங்கிக்கிறீங்களா அப்படி சொல்லுங்க. 95 பேர் உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க தான் சொல்றாங்க. 95 பேர் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கன்றாங்க. நான் பல பேத்துக்கு சொல்லியிருக்கீங்க, நீ நடத்த கட்டாமா, நீ எந்திரிச்சு போக மாட்டேன், இந்த வருஷத்துக்கு நடத்த கட்டால ஆயிட்டேன். அந்த முகமெல்லாம் புள்ளி புள்ளியா வேர்த்திருச்சு. வருஷத்தை சொன்னேன் 2019 இருந்து நீ கட்டு போயிட்ட, வேர்த்திருச்சு, இப்படி பார்த்துச்சு. ஏமா நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உண்மைனா கூட பெண்கள் ஒத்துக்கொள்வது இல்லை. ஆனா நம்ம நல்ல எனக்கு ஆச்சரியம். ஏமா வாயத்தரம் சொல்லுமா உண்மையா பொய்யா. நான் படிக்கிற ஆளுதே, நான் பெரிய விஞ்ஞானி கிடையாது, தப்பா கூட சொல்லலாமான்னு சொல்றேன். கோச்சுக்கிற கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சொல்றேன். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தில் படக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. இல்ல தமிழ்நாட்டில் எங்கெங்கேயோ பார்த்துருக்கேன், என் முகத்தை பார்த்துட்டு யாரும் சொன்னதில்லை, நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னுச்சு. நான் சொன்னதை விடு, சொன்னது சரியா தப்பான்னு கரெக்டா சொல்லிட்டீங்க, அந்த வருஷத்தை கூட சொல்லிட்டீங்கன்ட்டான். எனக்கு எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா? அந்த மொபைல் கடையில பார்த்தேன். ஒரு மொபைல் கடையில சார்ஜர் வாங்க போனேன். சினிமா ஆக்டர் மாதிரி வருது அந்த அம்மா. கார் எப்படி 20 லட்சம் ரூபாய்க்கு இருக்கும். காரை பார்த்தாலே தெரியும். இறங்குறாங்க. அந்த கடைக்காரன் நானும் ஃப்ரெண்டு, அந்த அம்மாவும் கடைக்காரன் ஃப்ரெண்டு. உடனே அந்த கடைக்காரர் வாயை வச்சுக்கிட்டு இருக்காம இவர் அஸ்ட்ராலஜர்ன்ட்டார். உடனே அந்த என்னுடைய ராசி இந்த ராசி நீங்க பாருங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு. ஏமா இப்படிலாம் வாயில சொன்னா பண்ண முடியாது. ராசியில சும்மா ராசியை மட்டும் சொல்லி உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது. ராசி என்பது சந்திரன், அவ்வளவுதான். அந்த ஒரு கிரகத்தை வச்சு உடனே பார்க்க முடியும். இது 8 கிரகம் வேணும் எனக்கு அப்படின்ட்டு பிறந்த தேதி டைம்ல சொல்லுங்கம்மான்னு சொன்னாங்க. எனக்கு 1.5 மணி நேரம் ஆகும்மான்னு நான் கணிச்சு உங்களுக்கு போன்ல சொல்றேன். இல்ல இல்ல இப்பயே சொல்லுங்கன்னாங்க. இது 2 பேர்த்தையும் கடைக்காரர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஐயா உள்ளுக்கு ஏசி ரூம் இருக்கு, வேணா போய் உட்காந்து பாருங்கன்னாரு. நான் எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு போறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னை மாட்டி விட்டார். சரி அவங்க ஒரு பெரிய இடத்து பெண்ணா இருக்குன்ட்டு உள்ள போய் உட்காந்து கணிச்சிட்டு 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டே வந்தாங்க. தோழியும் அந்த அம்மா உட்காடுறாங்க. நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது 3 சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு இந்த கருத்து ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சு இன்னொருத்தவங்க சொல்லக்கூடாது. அதனால அம்மா நீங்க கோச்சுக்கிறாம ஒரு 5 நிமிஷம் வெளியில போங்க அப்படின்னு. இந்த அம்மாவும் அந்த அம்மா முகத்தை மாத்தி மாத்தி பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் தான் இந்த கேள்வி கேட்கிறேன். ஆமான்ட்டாங்க. மனிதன் தப்பு செய்யவில்லை, கிரகம் தப்பு பண்ண வச்சிடும், அவ்வளவுதான். கிரகம் சரியில்லை அப்படின்னா அது யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பெரிய கோடீஸ்வரன் நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா அப்படின்னு. இல்ல நான் பங்களா ஒய்ஃப்ன்னுச்சான். அது ஒரு அம்மா பங்களா ஒய்ஃபா. ஹவுஸ் ஒய்ஃப்னா ஏதோ கெட்ட வார்த்தை நினைச்சுக்கிச்சு. நான் பங்களா ஒய்ஃப் சார், என்ன ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறீங்க அப்படின்னு. அது என்னமா பங்களா ஒய்ஃப் சொல்லணும் போல. அந்த பெரிய இடத்து பொண்ணு போல. எந்த இடத்து பெண்ணா இருந்தாலும் சரி கிரகம் தாங்க. குடிசையில இருக்கிறவன கோபுரத்துக்கு கொண்டு போறதும், கோபுரத்தில் இருக்கிறவன குடிசைக்கு கொண்டு வரதும் இதே. சகட தோஷம் மட்டும் இருந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. சகட தோஷத்தை பத்தி பேசி ஒரு குட்டி வீடியோ போட்டேன். ஒரு அம்மா 20 நிமிஷம் போன் எடுத்து அழுதாங்க. நீங்க சொன்னது அப்படியே நடந்துருச்சுயா. என்னமா நடந்துச்சுன்னு. எங்க வீட்டில் 20 வேலைக்காரங்க இருந்தாங்கய்யா, இன்னைக்கு கேட்ட புட்டா இல்லையான்னு அழுகுறாங்க. சகட தோசையில பூரா வலிச்சு எடுத்துட்டு போயிடுச்சு. பீச்சில் சுண்டல் விற்பேன் சார் ஒருத்தன். சுண்டல் விற்கிறவன் நல்லா சுண்டல் ஓடும். டக்குன்னு 2 கடை போடுவேன். 2 கடையும் சூப்பரா ஓடும். 3வது கடை போடுவேன், டாப்ல போகும். டிவி ஷூட்ல வந்தவன் கார்ல வருவேன். கார்ல வந்தவன் அந்த BMW கார்ல வருவேன். 20-30 பிரான்ச் போட்டான். பூரா பீச்சை சுத்தி அவன் கடை. கரெக்டா சகட தோசை வந்துச்சு. மறுபடியும் சுண்டல் வித்துக்கிட்டு இருக்கான். மறுபடியும் பீச்சில் சுண்டல் விற்க வேண்டிய நிலைமை வந்துடும். சகடை என்றால் வண்டி சக்கரம் என்று பெயர். வட சொல்ல வண்டி சக்கரம். வண்டி சக்கரம் எப்படி மேல போய் இப்படி கீழே வருமோ, ஒரு மனுஷனுக்கு மொத்த வாழ்க்கையில 2 தடவை மேலே சென்று கீழே வருவான், கீழே சென்று மேலே போவான். நல்ல ஜோசியர்கிட்ட ஒருத்தன் பார்த்துட்டு அந்த ஜோசியருடைய ஐடியாவை மட்டும் கேட்டுட்டானா
அவன் சொத்தை பூரா காப்பாத்திடலாம், சொத்தை காப்பாற்றலாம். எப்படி தெரியுமா? அவன் பேரில் இருக்கிற சொத்தை பூரா மனைவி பேரில் மாத்து. கரெக்டா குரு திசையோ சந்திர திசையோ வரும்போது வடிவேலு ஒரு படத்துல 2 கையையும் வச்சு பேண்ட்டுக்குள்ள வச்சு துணியை எடுத்து வெளியில போட்டு ஒண்ணு இல்லையே அப்படின்னா, அந்த கிரக நடைமுறைக்கு திசாபுத்தி நடைமுறைக்கு வரும்போது இவன்ட்ட இருக்கான்னு சொல்லி, இந்த வைரஸ் இருக்கான்னு சொல்லி அப்படியே ஒரு லென்ஸ் அப்படியே சுத்தும் பாருங்க, ஸ்கேன் பண்ணும். அது மாதிரி இவனை ஸ்கேன் பண்ணும். எது? அந்த கிரகம். கிரகங்கள் ஸ்கேன் பண்ணும்போது ஆகா இவன் பேர்ல ஒண்ணுமே இல்லை, பூரா பொண்டாட்டி பேர்ல மாத்திட்டானா, இருந்தா தானே பறிக்காது. நான் சொல்ல ரெடி தானேங்க? இருந்தா தானே பறிக்கும். அழகா தப்பிச்சிடறான். இதுதாங்க விதியை மதியால வெல்றது. விதியை மதியால வெல்ல முடியாதுன்னு கிடையாது. சோசியக்காரனுடைய பேச்சை கேட்டு அவன் நடந்து கொண்டால் நிச்சயம் விதியை மதியால் வெல்லலாம். அதற்கு விதி இருந்தால், அதற்கு விதி இருந்தால். ஏன்னா ஜோசியக்காரன் பேச்ச கேட்டுட்டு போய் வெளியில போய் அவன் கிடைக்கா லூசு பையன் வச்சுட்டு போறாள் நிறைய பேர் இருக்கா. நான் வெளிப்படையா பேசுறேன், கோச்சுக்கிற கூடாது. எப்ப அருமை பெருமைலாம் தெரியும்னா இவர் சொல்லி அது நடக்குது பாருங்க, அப்பதான் இவர் தேடி வருவான். அத்தாடி அன்னைக்கு சொன்னானே, என்னையெல்லாம் பார்த்துட்டு பல பேர் ஜோசியக்கார மாதிரி தெரியலையேன்னு சொல்லியிருக்காங்க. ஏப்பா அதுக்காக என்ன பண்ணானு வேஷம் போட்டு உட்கார முடியும்? வெள்ளை சட்டை, நெத்தியில பட்டை, கழுத்துல உத்தராட்சி கொட்டை, இதெல்லாம் போட்டு உட்கார முடியுமாப்பா? இன்னைக்கு காலங்கள் எப்படி எப்படியோ மாறுது. அதனால இந்த 7ஆம் பாவகம் பாருங்க, அதுல உள்ள சில மூல நூல்களை உள்ள செய்திகளை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். 7க்குரியவனும் 11க்குரியவனும் சேர்ந்தாலோ, ஒருவருக்கொருவர் பார்த்தாலோ, ஒருவர் சாரத்தை இன்னொருத்தர் வாங்கியிருந்தாலோ கட்டாயம் அவருக்கு 2 மனைவி உண்டு. ஜோதிட களஞ்சியத்தில் ஒரு பாட்டே இருக்கு. இதெல்லாம் நம்ம கவனமா பார்க்கணும். சாரத்தை பார்க்கறதே கிடையாது. நிறைய ஜோசியர் இருந்த தமிழ்நாட்டில் நான் எந்த பஸ்ல போனாலும் கம்பியை பிடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி, நான் எந்த நோட்டு கொண்டு வந்தாலும் சாரம் பார்க்க மாட்டேன் அப்படின்வாங்க. சார பரிவர்த்தனை 7க்குரியவனும் 11க்குரியவனும் மாறி இருந்தால் கட்டாயம் அவனுக்கு இருதார யோசத்தை உண்டாக்கி விட்டுரும். மாற்றமே கிடையாது. ஏழாம் வீடு சூரியன் வீடாக இருந்தால் கிழக்கில் இருந்து பெண் அமையும். ஒருவருடைய ஆண்களுடைய ஜாதகத்திலே 7ஆம் இடம் சூரியனுடைய வீடாக இருந்தால் கிழக்கு திசையிலிருந்து பெண் அமையும். 7ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடாக இருந்தால் இவர்கள் குடியிருக்க வீட்டிலிருந்து அந்த வீட்டிலிருந்து அக்கினி மூலையை நோக்கி பெண் அமையும். 7ஆம் வீடு செவ்வாயினுடைய வீடாக இருந்தால் இவர்களுடைய தலைவாசல் இருந்து தெற்கு திசையிலிருந்து பெண் அமையும். 7ஆம் வீட்டில் ராகுவோ கேதுவோ அமர்ந்திருந்தால் தென்மேற்கு திசையிலிருந்து பெண் அமையும். 7ஆம் வீடு சந்திரனுடைய வீடாக வந்தால் வடமேற்கு திசையிலிருந்து பெண் அமையும். 7ஆம் வீடு சனி வீடாக இருந்தால் மேற்கு திசையிலிருந்து பெண் அமையும். 7ஆம் வீடு புதன் வீடாக இருந்தால் வடக்கு திசையிலிருந்து அமையும். குருவாக இருந்தால் ஈசானி வடகிழக்கு திசையிலிருந்து அமையும். இது 100க்கு 100 பொருத்தமாக இருக்கிறது. 100க்கு 100 பொருத்தமா இருக்கு. ஐயா நான் 6 மாசத்துக்கு ஒரு தடவை வீடு மாறிக்கிட்டே இருக்கேன். ஐயா எவ்வளவு நேரம் பேச? எங்க போனாலும் நான் கேட்டுக்கிறது எவ்வளவு நேரம் பேசன்னு. அன்னைக்கு இப்படித்தான் ஒருத்தர் சொன்னாரு, என்னங்க படக்கன் கோச்சுக்கிட்டாரு எவ்வளவு நேரம் பேசன்னு. இது உங்க மேடை, எவ்வளவு நேரம் வேணா பேசுங்க, நாங்க 20 நிமிஷத்துல வீட்டுக்கு போயிருவோம் அப்படின்னாரு. அப்புறம் அனாதை அவனா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது, யாரு பத்த பிள்ளையோன்னு தெரியல, அவனா உட்காந்து பேசுறான் பாரு எவ்வளவு தைரியம் அப்படின்னு வாங்க. அது மாதிரி ரொம்ப நேரம் இன்னைக்கு யூடியூப்ல பேசுவது வெற்றி ஆகாதுங்க, அதை தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் 25 நிமிஷத்துக்கு மேல பேசினா தோத்துருவோம். ஏன்னா 25 நிமிஷத்துக்கு மேல யூடியூப்ல யாரும் பார்க்குற அளவுக்கு பொறுமை கிடையாது. இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வீடியோ ஏத்துனீங்கன்னா அந்த வியூஸ் அதிகம் போகாது. ஏன்னா 1 மணி நேரம் வீடியோவை ஒருத்தர் டவுன்லோடு பண்ணானா டேட்டா காலி ஆகி போயிடும். எல்லா வீட்லையும் ஒய்ஃபை கிடையாது, 5G கிடையாது. இன்னமும் டவர் கிடைக்காத கிராமம் 6000 கிராமம் இருக்கு தமிழ்நாட்டில். இங்கேயே கிடைக்கல. பாத்தீங்களா ஐயா சொல்ற, இங்கேயே கிடைக்கல.
6000 இது ஒண்ணு. அப்ப அவங்களை எல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சு 1 மணி நேரம் பேச வேண்டுமா? நான் 10 நிமிடம் தான் குறிப்பெடுப்பேன். ஒரு பேச்சாளர் சொன்னாருங்க, மிகப்பெரிய பேச்சாளர், 1 மணி நேரம் பேச வேண்டுமா? 10 நிமிடம் தான் நான் குறிப்பெடுப்பேன். 10 நிமிடம் பேச வேண்டுமா? 1 மணி நேரம் குறிப்பெடுப்பேன். அப்ப 10 நிமிஷம் பேசுறதே கஷ்டம். 1 மணி நேரம் பேசுறது நம்ம பேச்சாளர் பேசிக்கிட்டே இருப்போம். மைக் அத்து விட்டாலும் நான் வாட்டி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதே. அதனால ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வந்து முதல் முறையா பேசியிருக்காங்க, ரொம்ப சிறப்பா பேசியிருக்காங்க, காரசாரமா பேசியிருக்காங்க, உணர்வுபூர்வமாக பேசியிருக்காங்க. அப்படிங்கிறத அடுக்கிக்கிட்டே போகலாம். சரிங்களா? ஒரு பிறப்பையும் இறப்பையும் யாராலையும் என்ன செய்ய முடியாது, தீர்மானிக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பிறப்பையும் இறப்பையும் யாரும் தீர்மானிக்க முடியாது அப்படின்னு உண்மை. ஆனால் ஒருத்தர் தீர்மானிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஜோயிடன். நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒருத்தர் வந்து தீர்மானிக்கலாம், அது ஜோயிடன். ஆனால் அது ஐயா சொன்னது மாதிரி யாரு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பதிலை கொடுக்கணும்னு சொன்னால் பாருங்க, அந்த இடத்துல அவர் நிற்கிறார். சரிங்களா? அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்களா? அதாவது பொதுவா சொல்லும் போது இப்ப விஜயன் ஐயா சொன்னாரு, பொதுவா சொன்னாரு, அதுக்கு ஒரு எதிர்வாதம் வந்துச்சு. சரிங்களா? பொதுவா சொல்லும் போது எதிர்வாதம் வரதான் செய்யும் கண்டிப்பாலுமே. அதுக்காக சொன்னவரும் தப்பு கிடையாது, கேட்கறவரும் தப்பு கிடையாது. சரிங்களா? அதுல மிடிலா இருந்து ஒரு விஷயத்த ரெண்டையும் சொல்லலாம், ரெண்டையும் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதுன்னா, பிறப்பும் இறப்பும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது யார் சொன்னது? நாமளா சொன்னதமா? இல்ல, இன்னொரு சொன்னதுதான். பிறப்பையும் இறப்பையும் யாராலையும் என்ன செய்ய முடியாது, கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா கடவுளுக்கு சமமா இன்னைக்கு மதிக்கிறது மக்கள் யாரை அப்படின்னா ஜோயிடனை தான். ஆனா அந்த ஜோயிட தொழில் எத்தனாவது தொழிலா இருக்கு? 8வது தொழிலா இருக்கு. சரிங்களா? அப்போ எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயத்துல போய் அந்த பதவியை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படிங்க 8வது தொழில், 8ங்கிற நம்பர் எவ்வளவு பெரிய கஷ்டமான நம்பர் அப்படின்னு நினைச்சோம்னா, அந்த 8க்கு தான் என்ன செய்யுதுங்க, எங்க ஆரம்பிக்குதோ அங்கேயே போய் முடிகிற பவர் பிடிச்சிருக்கு. அப்போ அது மட்டும் தானே சொல்ல முடியும். அது மட்டும் தான். எந்த இடத்துல ஆரம்பிச்சதோ அதே இடத்துல போய் அந்த எழுத்தோட உருவம் முடியும் போது 8ங்கிறது ஃபுல்ஃபில் ஆகுது. வேற எந்த நம்பரும் ஆரம்பிச்ச இடத்துல போய் முடியாது. அதனாலதான் 8ங்கிறது என்ன செஞ்சாங்க, 8ஆம் இடத்துல ஆயிலையும் சொன்னான், 8ஆம் இடத்துல ஆயிலையும் சொன்னான். சரிங்களா? 8ஆம் இடத்துல கேது பகவான் உச்சமான. சரியா? புதன் புத்தினா கேதுங்கிறது ஞானம். ஆனா இன்னைக்கு எல்லாம் புத்தியில வச்சு நம்ம செயல்படுறோம், அன்னைக்கு எல்லாமே ஞானத்து வழியா தான் செயல்பட்டாங்க. அதனால ஜோயிடத்துக்கும் ஆயிலுக்கும் மிக வித்தியாசத்தை சிறப்பா அருமையா பேசினாங்க. அவங்களுக்கு இன்னொரு கரகோஷம் கொடுத்து மேலும் மேலும் வளரணும், மேலும் மேலும் ஜெயிக்கணும் அப்படின்னு கூறி விடைபெறுகிறோம். அவருக்கு பொன்னாடை போத்த சார். மகப்பேரும் மலைப்பேரும் மகேசனுக்கே தெரியாதுன்னு சொல்றாங்க. அந்த வகையில் சார் சொன்னது கரெக்டு. ஜோதிடத்தில் சிரிக்க இது வரைக்கும் நம்ம சிரிச்சிருக்கோமா சார்? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க சார். சிரிச்சதுல ஜோதிடம் சொல்லி ஜோதிடத்திலையும் சிரிக்க வச்சாரா இல்லைங்களா? உண்மைங்களா சார்? மதுரை புதன் தாண்டவம் ஆடுதுல சார். மதுரை புதன்றத அவர் வந்து நிரூபிச்சிட்டாரு. அதை மதுரையிலிருந்து வந்திருக்கிற நானே அதை வரவேற்கிறேன். ஒரு வைப்ரேஷன், ஒரு அதாவது சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே ஒரு காரணகர்த்தா இல்லாமல் எந்த விஷயமும் நம்மள்ட்ட பிறக்காது சொல்லாது. சரிங்களா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். எல்லாமே நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழிகோறதுக்கு தான் ஒரு காரணம் வருது. அதுதான் உண்மை. ரைட், ஓகே. ஐயாவுக்கு பொன்னாடை போத்திடுவோம் ஃபஸ்ட்டு. அப்படிங்க, நீங்கள் வேலாயுதம் ஐயா அவங்க வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க. சரிங்களா? அதாவது தஞ்சாவூர் மீட்டிங்லேருந்து அறிமுகமானாங்க, அதுலேருந்து இப்போ கூட பயணிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கரகோஷம் கொடுங்க மேடம். கையை கொடுங்க.